உனக்கு இருக்கிற வசதிக்கு ஒயின் ஷாப்லாம் வேலை பார்க்கணுமா? இங்க பார்சகா, இவனுங்களோட சேர்ந்து உங்க அப்பாவோட பேரை கெடுத்துக்காத. இல்ல சார், பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. புரியுதா? ஓகே சார் 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 அதை கொடுத்துருங்க சார். என்ன விளையாடுறியா? செலவுக்கு வேணாலும் 10 ரூபா காசு தரேன் சார். ஓரியா மறுபடியும் உள்ள போடா சார். இருங்க பாரு, அவர்டா பேச்சு. மிக்சிங்க புடிங்க தர மாட்டாங்கறா ரயில். அடச்சி மாமு போனா போடுறா. சரக்கே பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. ஏம்பா, ஸ்டேஷனுக்கு 4 டீ, எனக்கு ஒரு டீ, சக்கரை கம்மியா. என்ன சாமி, சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ காலம் ஓடின்னு இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து போறாளே, உங்களுக்கு வேண்டியவாளா? என்ன சொன்னீங்க? எனக்கு வேண்டியவனா? பிராத்தல் கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டோம். அவன் ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போறான். செகப்பா போறானே, அவனுமா? அவனே தான். பாலக்கரையில கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காப்ல உசேன் பாய், அவரோட பையன். ஏகப்பட்ட சொத்து இருக்கு சாமி. ஏதோ சொந்த காலில் நிக்கிறேன்னு சொல்லி அவன் என்னமோ ஒயின் ஷாப்ல ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல சாமி, ஒரு பொண்ணு கிட்ட 7-8 பேரோட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கான். ரெய்டு போகும்போது மாட்டிக்கிட்டானுங்க. இதெல்லாம் உருப்படங்கிறீங்க? ஏம்பா, டீ என்ன பாச்சு? நீங்க வெளியே போன விஷயம் சாருவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நேத்து கம்பெனிக்கு வந்து மேனேஜரை பார்த்து கணக்கை முடிச்சிட்டு இனிமே என் பொண்ணு வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நேத்து நானும் அருணாவும் வீட்டுக்கு போய் பார்த்தோம். இந்த தூது சொல்ற வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாரு. சாரி சகா, என்னால உனக்கு உதவ முடியாது. டேய், இப்ப என்ன நடந்துருச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்க அப்பா செஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் லவ்வே பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரமா நல்ல காரியத்தை நடத்தி வச்சிருவோம். இந்தா பெரிய மனுஷன் பாய் இருக்காரு, நாளைக்கு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டுருவோம். என்ன பாய் சொல்றீங்க? வாழ்க்கையில இன்னைக்குதான் நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லியிருக்க. தண்ணி மேல உட்காந்து திட்டம் போட்டிருக்கோம். நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது தண்ணி அடிக்காம போறோம். பாய், எங்களுக்கே பஞ்சா. பாய், மாமா பாரு பாய், இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. இத பாருங்க, தப்பு என் பேர்ல தான். தாயில்லா புள்ள, எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்தேன். அது பழகக்கூடாத இடத்துல பழகி இன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி கலாட்டா பண்ணாம போயிடுங்க. சாமி, நீங்க பெரியவரு, 4 விஷயம் தெரிஞ்சவரு, நீங்க இப்படி பேசலாமா? நீங்க எந்த மதமோ என்ன ஜாதியோ எனக்கு தெரியாது. என் பேர் என்ன தெரியுமோ? சிவசுப்பிரமணிய குருக்கள். பையன் பேர் என்ன? சகா. சகானா? சகாதேவனா? சகாபுதீனா? இல்ல சகாயமா? சகாபுதீன். முஸ்லிமா? என்ன வேலை பார்க்கறான்? பையன் என்னமோ ஒயின் ஷாப்ல தான் வேலை பார்க்கறான். ஆனா நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் கோவில் கோவிலா பூஜை பண்ற புண்ணியமான காரியம் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வரப்போறவன் ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுக்கிற பாவ காரியம் பண்றவனா? எதுலயுமே ஒத்து வரலையே. எதை வச்சு சம்பந்தம் பேச வந்தேன்? சாமி, ஜாதி மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனை பேரு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க? மனசு ஒத்து போனவங்கள சேர்த்து வைங்க, சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. இவன் ஆம்பளை, உங்க பொண்ணை விரும்புறான். ஒரு ஆண் உடம்பையே பெண் உடம்பையே சேர்த்து வைக்கிறதுக்கு இத்தனை கேள்வி எதுக்கு? அப்படியெல்லாம் லேசுல சொல்லிடாதே. எங்க மதத்துக்குன்னு சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. ஒரு ஆண் மாட்டுக்கு ஒரு பெண் ஆட்டை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு ஆண் நாய்க்கு அழகான புள்ளிமான கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சாமி மெசேஜா எங்களுக்கும் பேச தெரியும். ராம,
பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. சாமி, நாங்க ஒண்ணு உங்க பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு பஞ்சாயத்துக்காக வந்து நிக்கல. முறைப்படி கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இத பாருங்க, காதலிச்சிருப்பாங்க, கண்ட இடத்துல அப்படி இப்படியும் சுத்தி இருப்பாங்க. இவருக்கு என்ன ஆம்பளை, தயவு செஞ்சு என் பொண்ணு விட்டுடுங்க. யோ, பெரிய மனுஷன் மாதிரியா பேசிட்டு இருக்க? ராம, சும்மா இருன்னு சொல்றேன்ல. பின்னாடா பாய், அவர் பாடு ஏதோ பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பாத்துக்கிட்டு. இத பாருங்க, உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு என் மனசுலயோ உடம்புலயோ தெம்பு கிடையாது. உங்க காலில் வேணாலும் விழுற, தயவு செஞ்சு போயிடுங்க. பெரிய மனுஷமா நடத்துக்க. டேய், வாடா போலாம். மனசு கேட்கலாம் மாமு. பொண்ணை பார்த்து எப்பறம் அவங்க அப்பா அப்படி கேட்கலாம்? அதான் என்ன பெருசாக காதிச்சிட்டோம். அவளை பார்த்தேன், பின்னாடியே சுற்றி வந்தேன், அவளுக்கு என்ன பிடிக்க வச்சேன். நம்ம ஒரு நாள் வெளில வந்திருக்கான். தப்பா என் சுண்டு விரல் அவன் மேலே பட்டிருக்க மாடா. பொண்ணா சுத்தினேல் சந்தோஷமா இருந்திருப்பேன், என் பொண்ணை விட்டுருவோம்னு அழுகிறாருடா. நம்மளால பதில் பேச முடிஞ்சாடா? பதில் சொல்ல முடியாம நின்றுட்டு இருந்தோம். உனக்கும் பாய்க்க வேண்டியதான் இருந்தாலும் அதோட விட்டேன். அவன் ஆடினது 50-50னா நான் ஆடுறேன்டா 20-20. சுப்பிரமணியம், சிவ சுப்பிரமணியம், மிஸ்டர் சிவ சுப்பிரமணியம். ஏய் உரிமை, வாயா வெளிய, வாயா வாயா. என்னங்க வா. வீட்டு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கான்? ஆட்டுக்கு மாட்டுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு கேட்டில்ல? இப்ப நாய்க்கு நரிக்கு எப்படி கல்யாணம் பண்றங்கிறத சொல்றேன், வா. ரயில எதுக்கு பாய்ந்து கத்திட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் காலம் பூரா பேசிக்கலாம்ப்பா. வாப்பா உள்ள. விடுடா, இன்னைக்கு மாமாட்ட நிறைய பேச வேண்டியது. ஏன்டா அப்படி பண்ற? ஓனர், தப்பா நினைச்சுக்காத, தள்ளி போ. ஓ, ஏன்யா வாழை மரத்துக்கு தாலி கட்டி வைக்கிறீங்கல்ல, நீதானே மந்திரம் சொல்லி நடத்தி வைக்கிற. நாங்க கேட்டோமா எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு? கேட்டா தோஷம்னு சொல்லுவ. தோஷம்னு நினைச்சு 2 பேர்த்த சேர்த்து வை. அன்பார்ந்த குடிமக்களே, புள்ளைய பெத்த தாய்மார்களே, பையனை பெத்த தந்தைமார்களே, நாம கும்பிடுறவன் சாமி அது என்ன ஜாதி நமக்கு தெரியுமா? இல்ல என்ன குலம் கோத்திரன்னு தெரியுமா? எல்லா ஜாதிகாரங்களும் சாமி கும்பிடுறது இல்ல. அதே மாதிரி தான் காதலுக்கும் ஜாதி கிடையாது. அதை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? கும்பிட்டு பாருங்கய்யா, காதலும் சாமியா தெரியும். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சானே நியூட்டன். அவன் கண்டுபிடிக்க முன்னாடி புவி ஈர்ப்பு விசை இல்லையா? இல்ல யாரும் குடிச்சிட்டு விழலையா? என்னப்பா இதெல்லாம்? அது அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு, எப்பவுமே இருக்கும். இந்த ஜாதி மதம்லாம் இடையில வந்ததுயா. எப்ப வேணா வரும் போகும். ஆனா காதல் அப்படி இல்ல. அது புவி ஈர்ப்பு விசை மாதிரி எப்பவும் இருக்கும். எவனாலே அழிக்க முடியாது. எதுக்கு பிரச்சனை? காதலுக்கும் மதத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடு. புனிதம் புனிதம்னு வாய்க்கிலேயே பேசுறியே, உன் மனசுல இருக்க அந்த புனிதம்? செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த தொழிலையே கேவலமா பேசிட்டியா? இப்பங்க போச்சு உன் புனிதம்? நீ சொல்ற விட என் மாமோட காதல் ரொம்ப புனிதையா. ஏன்யா உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், என் மாமுக்கு என்னையா குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் உங்க ஆள்ல தேனா கூட கிடைப்பானையா? என் மாமு 24 கேரட் தங்கையா. அவனுக்கு போய் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்றியா? இங்க ஐயோ 7:30 கூட்டிட்டான் போல இருக்க. கேட்டுக்காங்க. நாளைக்கே இந்த பெரிய மனுஷனுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறீங்க. இல்ல இந்த வீட்டு மாமியை தூக்கிட்டு போய் மாமுக்கு நிக்காம பேசாத பண்ணிட்டு இருக்கீங்க. பாத்துப்பாங்க. நீ உள்ள போ. கடைசியா அவனு சொல்றேன் கேட்டுக்க. அமைதியா தானே வந்து இன்னைக்கு எது உனக்கு சொந்தமோ டேய், அது நாளைக்கு அடுத்தவனுக்கு சொந்தம். ஏன்டா டேய், வாடா, ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ற? ராமு, பேசலாம். வாடா சொல்றா. டேய் வாடா. வாடா டேய். ஏன்டா இப்படி அவசரப்பட்ட? கேட்கலடா. இத்தனை வருஷமா ஓ சந்தோஷம் மட்டுமே பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த உன் தோப்பனாருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டம்மா. என் முன்னாடி நிக்கவே தகுதி இல்லாத அந்த என்ன எப்படி எல்லாம் கேட்டுட்டான் பார்த்த இல்ல. நான் வெளியில போனா ஊரே என்ன பார்த்து
சாமி சாமின்னு கையெடுத்து கும்பிடும். இன்னைக்கு என் முன்னாடி அவெல்லாம் கண்டபடி பேசுறா. இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த ஊர்ல என்னால தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாதுப்பா. அவளை எதிர்த்து பேசுறதுக்கோ போலீஸுக்கு போறதுக்கோ என்னால முடியாதுப்பா. நாளைக்கே மாயவரத்துல இருக்கிற எங்க அண்ணாவோட ஆத்துக்கு போறோம். இல்ல எனக்கு காதல் தான் முக்கியம், நான் அவனோட ஓடி போவேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா நீ சந்தோஷமா வாழ். எனக்கு ஒரு முறை கயிறோ ஒரு பாட்டில் விஷமோ போதுமா, போதும். நீ ஏன் முடிவு பண்ணிக்க, நீ ஏன் முடிவு பண்ணிக்கமா.